இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாலதான் செங்கல்பட்டு ப்ராஜெக்ட் நின்னு போச்சு. அதனால தானே கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துக்குது. மாமா உன்னை நம்பி தானே இந்த கம்பெனி உன் பொறுப்புல விட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு நீ என்னால தலை நிக்கிற. நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணும். அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். முடிவா? அதுக்கு உன்னோட கையெழுத்து வேணும். எப்படிமா இவ்வளவு கரெக்டா சொன்ன? டைவர்ஸ் பத்திரத்துல தான் கையெழுத்து கேட்க போற போல இருக்கு. ஏய், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இவனை எதுல கையெழுத்து போட சொல்ற? நான் சொல்றேன் மேடம். சார், டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சத்யா கவர்மெண்ட் டெண்டரை நிறுத்தின விஷயத்த சொன்னாங்க. இனிமே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் உங்க கம்பெனிக்கு கிடைக்காதுன்ற விஷயத்தையும் இவங்க சொன்னாங்க. ஆனா கவர்மெண்ட் டெண்டர் கிடைக்க ஒரே ஒரு வழி இருக்கு. சார், உங்க மிஸ்ஸஸ் சத்யாவுக்கு மனநிலை சரியில்லைங்கிற சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க ஒய்ஃபுக்கு சமீப காலமா மனநிலை சரியில்லைன்னு லெட்டர் எழுதி அதுல டாக்டர் சர்டிபிகேட்டை இணைச்சு நீங்க சைன் பண்ணி தன்னிலை விளக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அடி பாவி, என்ன இப்பதான் அவ பைத்தியக்காரின்றது அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த சர்டிபிகேட்டை வச்சே கடைசி வரைக்கும் அவளை பைத்தியக்காரி ஆக்கற பாரு. இந்தாங்க சார். டேய், வேண்டாம் வேண்டாம்டா. பேபி, நான் கூட என் புள்ள ஏதோ தாமரை இலை தண்ணி மாதிரி உன் கூட இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அவன் உனக்காக எதை வேணும்னாலும் பண்ணுவான் போல இருக்கே. உன் மேல இவ்ளோ பாசமா வாடி இருக்கான். அத்தை, எனக்கே இப்பதான் தெரியும் அத்தை. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா? இந்த சந்தோஷத்தை எப்படியாவது கொண்டாடி ஆகணுமே. கொண்டாடிடலாம். ஏய் குப்பம், ஏய் உன்னதான் கூப்பிடுற. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க பண்றதும் தான் சரியில்லை. 10 கோடியோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? 10 கோடியை விட என்னைக்காவது 2000 ரூபாய் நோட்டு கட்ட முழுசா எண்ணி பாத்திருக்கியா? அட்லீஸ்ட் பணத்தை கண்ணாலையாவது பாத்திருக்கியா? அந்த ப்ராஜெக்ட நிப்பாட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம பிரபுதான் ப்ராஜெக்ட நிப்பாட்டிட்டான்னு போய் சொல்லிருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சுத்தமா இல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? தயவு செஞ்சு கிளம்பிருங்க. ஏன்னா
நான் இப்ப என் அமுல் பேபியை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறேன். அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ம்? அமுல் பேபின்னு கூப்பிட்டுதான் என் தம்பியை நீ மயக்கி வச்சிருக்க. பிரபு இது வரைக்கும் சித்தப்பாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஆனா இன்னைக்கு உனக்காக அவன் பேசியிருக்கான். உன்ன இனி சும்மாவே விட மாட்டேன். ஆ, அண்ணியாரே, என் புருஷன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகவே கூடாது. இப்போ இல்ல, எப்பவுமே அமுல் பேபி எனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பான். உன் புருஷன் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காத. அவன் எந்த வாயால உன்னை தாம் பொண்டாட்டின்னு உரிமையா சொன்னானோ அதே வாயால உன்னை அந்த வீட்டை விட்டு போன்னு சொல்ல வைக்கிறேன். உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியாரு. மாமா, 2-3 நாள்ல நானே இந்த வீட்டு விட்டு போயிடலாம் தான் இருந்தேன். ஆனா எப்போ என் அமுல் பேபி எல்லாரும் முன்னாடியும் என்ன பொண்டாட்டின்னு உரிமையா சொன்னானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ரவுடி பேபிக்கு என் அமுல் பேபி தான். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஸ்வீட் எல்லாம் அமக்கலப்படுது. ஆமா, மாமாவுக்கு என் கையால ஸ்வீட் செஞ்சு கொடுக்க போறேன். மாமாவுக்கா? அவரு ஃபாரின்ல எல்லாம் இருக்காரு. நான் சொன்னது என் அமுல் பேபி மாமாவ. இது எப்பத்துல இருந்து? இப்ப இருந்துதா? ஓ, என் அமுல் பேபி என்ன விட்டு கொடுக்காம பேசினார்ல, அதான் அவருக்கு ஆசை ஆசையா ஸ்வீட் செய்யறேன். ம். என்னடி இது? ஜாங்கிரி, பால்கோவா, குலாப் ஜாமுன், பத்தாததுக்கு அல்வா வேற. மத்த ஸ்வீட் எல்லாம் நார்மல் தான், இந்த அல்வா மட்டும்தான் ஸ்பெஷல். நான் கோவமா இருக்கும்போது என் மாமா மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுத்து என்ன குசிப்படுத்தாரா? இது எப்ப நடந்தது? அதான் நான் அவரை குசிப்படுத்துறதுக்கு அல்வா செய்யறேன். ம்ஹும். ம். அல்வா ரெடி. ம்ஹும். ம். ஏய், அத பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குடி. நான் அத்தை, அல்வா தொடாதீங்க, இது மொத்தமா என் மாமனுக்கு தான். அட, ஆ